மேஷராசி அன்பர்களே, தங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் 28/5/2013 இந்த நாளில் பிரவேசிக்கிறார். அங்கே மூன்றாவது இடத்துல நேர்கதியில் 26/6/2013 வரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் ஆகியவர் உங்களுடைய ஜென்ம ராசி மற்றும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறார். அதனால தங்களுடைய ஆரோக்கிய பலன்கள் பரவாயில்லை. இருந்தாலும் நீங்களாகவே அதிகமான உணவு, உடற்பயிற்சி இல்லாத நிலை, இதனாலே ஒரு சில சங்கடங்கள் அதிகமாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி 26/6/2013 ராகு பகவானுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்தில் 29/8/2013 வரை நேர்கதியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இப்பொழுது தங்களுடைய ஆரோக்கிய பலன்கள் எல்லாம் சற்று மேம்படும். மற்றபடி உறவினர்கள் அல்லது புது நண்பர்கள் மூலமாக சிற்சில தொந்தரவுகள், தடங்கல்கள் எல்லாம் ஏற்படலாம். கவனமாக உறவுகளிலே நிதானமாக இருக்க வேண்டும். மற்றபடி உத்தியோகம் சார்ந்தவர்கள் மூலமாக தங்களுக்கு அதிகமான வேலை பளு வரலாம். மற்றபடி உங்களுடைய தனம் சார்ந்த விவகாரங்களிலே அதிகமான வருமானம் சிற்சில காலகட்டங்களில் ஏற்படும். சிலருடைய கூட்டு முயற்சிகளினாலே கஷ்டங்கள் நேரிடலாம். மற்றபடி உத்தியோக மாற்றங்கள் பெரிதாக இல்லை என்று சொன்னால் கூட சிறு சிறு மாற்றங்கள் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலேயே குரு பகவான் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. அது 13 நவம்பர் 2013 முதல் 27/1/2013 வரை குரு பகவானுடைய வக்ரகதி உங்களுடைய மூன்றாவது இடத்துல ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ஏற்படும் பொழுது சுபகாரியங்கள் நிகழும், தன பிராப்தி கிடைக்கும், ஆரோக்கியம் தேரும், பல காலமாக எதிர்பார்த்த சில வாய்ப்புகள், சில நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைத்து சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் குரு பகவானுடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் 27/1/2014 முதல் 12/3/2014 வரை இதே விதமான சுப பலன்கள் எல்லாம் தனம், வருமானம், முன்னேற்றம், ஆரோக்கியம், விவாகம், இது மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார். மற்றபடி குரு பகவான் இந்த 12/3/2014 அவருடைய நட்சத்திரத்திலேயே நேர்கதியிலே செல்ல இருக்கிறார். அது 13 ஜூன் 2014 வரைக்கும் நேர்கதியிலேயே அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அவர் செல்வதாலே அந்த குரு பகவான் உங்களுடைய 12வது இடம் மற்றும் 9வது இடம் அதிர்ஷ்டஸ்தானம், வியஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனால சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் கொடுத்து சில செலவினங்களையும் கொடுப்பார். அதில் கவனமாக இருக்க வேண்டும். வரவுக்கு வரவு ₹1 வந்தால் செலவும் அதே அளவிற்கு ஆகிவிடும். மற்றபடி மிகவும் கெடுதலான பலன்கள் எல்லாம் ஒன்றும் கொடுப்பதற்கு குரு பகவான் தயாராக இல்லை. நல்ல பலன்களை நடக்கும். சுபமாகட்டும்.